வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் கோபிகா. ஏகார்ட் டோலே அப்படின்ற ஒரு ஹியூமன் பீயிங்கை பற்றி உங்களில் எவ்வளோ பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியாது. பட் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் எனக்கு கிடைச்ச நிறைய ரியலைசேஷன்ஸ்க்கு இவரோட புக்ஸும் இவர் பேசின வரிகளும் ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம். த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற இவரோட புக்கில் இருந்து நான் படித்த ஒரு லைன் அண்ட் அதுலேருந்து எனக்கு கிடைச்ச பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சு தான் இன்றைக்கி உங்ககிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நாளும் நம்ம வாழ்கிற இந்த பூமியில் கழிவுகள் அதிகமாகிட்டே போகுதுன்னு ஆய்வில் சொல்கிறாங்க. சரி, ரிசர்ச்சை விடுங்க, நம்மளே கண்ணால் பார்க்குறோம் இல்லையா? வீட்டில் ரோட்லன்னு பொல்யூஷனில் இருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்மளை அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கவும் நிறைய பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். பட் அந்த பொல்யூஷன் மட்டும் வெளியே அப்படியே தான் இருக்குது. அண்ட் நம்ம ரோட்லேயும் கூட குப்பைகள் கண்ணா பின்னான்னு சேர்ந்துட்டே தான் போகுது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பொல்யூஷனில் இருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிட்டால் போதுமா, இல்லை அந்த மாசுபாடு உருவாகாமல் இருக்க அதை இராடிகேட் பண்ணுறதுக்கான வழியை நம்ம செய்யணுமா? வெளிப்புறத்தில் இருந்து ஸ்ட்ராட்டஜிஸோ ரூல்ஸோ மட்டும் கொண்டு வந்தால் மாற்றம் வந்துடும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதை தாண்டி முக்கியமான வேற ஒரு சேஞ்ச் நம்ம உலகத்தில் நடக்கணுமா? ஒரு எக்ஸாம்பிள் வழியாக இதை இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சண்டை வருதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. 2 பேருமே கோவத்தில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருத்தர் காயப்படுத்திக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கொஞ்சம் நேரம் கழித்து சாரி சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு சண்டை முடிஞ்சதும் தேவையில்லாமல் ரொம்ப எமோஷ்னல் ஆகி என் கண்ட்ரோலை எழுந்து நான் கத்திட்டேன், ஸோ நான் பேசின வார்த்தைகள் எதையும் மனசில் வச்சுக்காதன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னதான் சாரி சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாலும் திரும்பவும் வேற ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அகெயின் நம்ம கண்ட்ரோலை இழந்து அடுத்தவங்களை காயப்படுத்த தான் செய்கிறோம். போன தடவை தானே சொன்னோம் இனிமேல் இந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு. திரும்பவும் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் கூட அகெயின் ரிப்பீட்டடாக ஒரு ஹேபிட் மாதிரி இதையே தான் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கான காரணம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நம்ம எப்படி இருக்கோம், என்ன மாதிரியான பிலீஃப்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அண்ட் நமக்குள்ளே இருந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் தான் நம்மளோட வெளிப்புறத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே கான்செப்ட் தான் நம்ம என்விரான்மெண்ட்டில் உருவாகிற பொல்யூஷனுக்கும். ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக மனதளவில் இந்த பூமியை நேசிக்கும் பொழுதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் பொழுதும் தான் உண்மையான மாற்றம்ன்றது நமக்குள்ளே வர முடியும். எவ்வளோதான் ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் நம்ம எண்ணங்களில் ஒரு சேஞ்ச் நடக்கலைன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா சுச்சுவேஷன்ஸுமே இன்சைட் அவுட் அப்படின்ற கான்செப்ட் தான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதிலிருந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது, நம்மளை சுற்றி தினந்தோறும் உருவாகிற தூசி குப்பைகள் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே உருவாகிற தேவையில்லாத கழிவுகளான போட்டி, பொறாமை, பழிவாங்கணுன்ற எண்ணம், வன்மம், சுயநலமிக்க சிந்தனைகள்னு இந்த மாதிரியான விஷயங்களில் முதல்ல சுத்தம் செஞ்சால் வெளியே நம்மளை சுற்றி தேவையில்லாமல் குப்பைகள் மென்மேலும் உருவாகாமல் இருக்கும். ஸோ இன்னர் என்விரான்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட்டர் என்விரான்மெண்ட். ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி இதை யோசிச்சு பாருங்களேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை என் கூட தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலிமா நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்டாக மாற முடியும். அண்ட் ஐ வில் see you soon in another episode.